உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் பண்ணி காட்டுறேன். ரமேஷ் 50,000 ரூபாய் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்லி 9% கிடைக்கும். எக்ஸாம்பிள் ரமேஷுக்கு இப்போ 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் கழிச்சு, அதாவது அவரோட 60 வயசில் இந்த பணம் மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும். ஆனால் சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த டேக்ஸை பே பண்ணுறாரு. அவர் 30% ஸ்லாப்ல 15,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணிடுறாரு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 35,000 ரூபாயை ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 13% நம்ம ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுது. இது 30 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 30 வருஷம் கழிச்சு ரமேஷுக்கு 73 லட்சம் ரூபாய் டோட்டல் வேல்யூ கார்பஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அவர் கையில் பார்த்தீங்கன்னா 44 லட்சம் ரூபாய் தான் எடுக்க முடியும். அது அவருடைய 60% ஆஃப் டோட்டல் வேல்யூ. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 40%, அதாவது 29 லட்சம் ரூபாயை அவர் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்க முடியும். ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸ்க்காக இந்த பணத்தை அவர் லாக் பண்ணுறாரு. ஆனால் சுரேஷுக்கு 1,31 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டியாக கிடைக்கும். இது ரமேஷை விட 58 லட்சம் ரூபாய் அதிகம். அவர் வேணும்னா இந்த பணத்தை முழுசாகவும் எடுத்துக்க முடியும். இதுக்கு எந்த லாக்கினும் கிடையாது.